பொன்மயிர் கண்ணியில் 30வது பொன்மயிர் கண்ணியை நீ சிந்திக்க போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நிறைய வித்தியாசமாக நடக்கும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அந்த அருளாளர்கள்லாம் எப்படி வராங்க பாருங்கள். இந்த அருள் மாலை அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டிற்கு வரக்கூடியவங்க. அத்தன் அருமறையன் அண்டநிறை எல்லாம் ஆள் வித்தகனுக்கு என்னை விளம்பாயோ பொன்மையிலே. அத்தன் அருமறையன் அண்டநிறை எல்லாம் ஆள் வித்தகனுக்கு என்னை விளம்பாயோ பொன்மையிலே. இதுதான் இந்த பாட்டு. அப்போது அத்தன் யார், அருமறையோன் யார், அண்ட நிறை எல்லாம் ஆள் வித்தகன் யார், இப்படி மூணாக பிரிக்கணும். இப்போ அத்தன் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல சேக்கிழார் வரார், தெய்வ சேக்கிழார் இதில் வரார். அவர் எடுத்து பாருங்க, அப்போ ஞாபகம் வரும். இந்த பாட்டு ஞாபகம் வரணும்னா இப்படி எடுத்துக்கங்க. தெய்வ சேக்கிழாரை 30ஆம் பாட்டு வச்சுக்கங்க. புளியூர் கோட்டம்னு பேர். அப்போ அந்த காலத்தில் அப்படி பிரிப்பாங்க. தொண்டை நாடுன்னு பேர், அதில் குன்றத்தூர்னு பேர், அதில் அருண்மொழித்தேவன் அவருடைய பேர். பெரிய புராணமும் திருத்தொண்டர் புராணமும் அவர் எழுதுகிறார். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு எழுதுகிறாரு. 2ஆம் குலோத்துங்கன் சோழனுக்கு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் மலையிலும் பெரியது எது, உலகினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது, இந்த கேள்விக்கு அந்த அமைச்சராக இருக்கப்பட்ட சேக்கிழாருடைய அப்பா அமைச்சராக இருந்து அந்த மன்னனுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ சேக்கிழார் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சேக்கிழாரை அவர் அமைச்சராகிறார் 2ஆம் குலோத்துங்கன். அப்போது அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இந்த மாதிரி அவர் வேறு மாதிரியாக ஒரு வசதின்னு ஒன்று வந்தால் அவங்க நிலை மாறி வேறு உல்லாச வாழ்க்கையில் போயிடுவாங்க. அதிலிருந்து அவரை தடுத்து திருத்தி ஆன்மீக பாதை கொண்டு வராரு சேக்கிழார். அதில் சைவ நெறிக்கு கொண்டு வரார். அதை விட அற்புதமான சிற்றின்பத்திலேருந்து பேரின்பம் சொல்லி இந்த அடியார்கள் கதைகளை கொண்டு வந்து கொடுத்து அவர் மூலமாக அதை அரங்கேற்றம் பண்ணி தான் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் இந்த நூல் கிடைக்குது. அருமறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடியார் புராணம் கிடைக்குது. இந்த 63 நாயன்மார்கள் வரலாறும் தொகுத்து அதை இது எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுக்குறாரு. அப்படி வரும் பொழுது அவருடைய தம்பி பாலராவையர்னு பேர். 800 வருஷம் முன்னாடி கட்டின வீடு இன்றைக்கி வரைக்கும் சேக்கிழார் வீடு, பூர்வீக வீடு இன்றைக்கி வரைக்கும் குன்றத்தூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அதை போய் பாருங்கள். அங்கே லைப்ரரி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வரிசைப்படுத்தி கொடுக்குறார் 60 நாயன்மார்களை. நம்பியாண்டார் நம்பி அது கூட ஒரு 3 நாயன்மாரை சேர்த்து 63 நாயன்மார்களை கொண்டு வரார். தெய்வ சேக்கிழார் பிரமிக்கும் வகையில் அந்த ராஜாவை வச்சு சோழராஜாவை வச்சு அரங்கேற்றம் பண்ணி அதையும் பண்ணிடுறாரு. பெரிய புராணம்னு சொல்லி 63 நாயன்மார்கள் தொண்டர் வருஷம் பண்ணிடுறாரு. பன்னிரு திருமுறைன்னு சொல்லி இந்த அந்த 12,000 பாடல்களையும் கொண்டு வந்து அருளாளர் பாடல்களையும் தொகுத்து கொண்டு வந்துடுறார். இது பெரிய ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இதில் என்ன வேடிக்கைன்னா 63 அடியார்கள் ப்ளஸ் 9 தொகை அடியார்கள் கூட்டினா எவ்வளோ வரும்? 72. 72 அடியார்களை வச்சு அவர் அந்த நாயன்மார்களை வச்சு கொண்டு வரார். இந்த பன்னிரு திருமுறையில் பார்த்தீங்கன்னா 27 அருளாளர் பாடுறாங்க. 72 27வது 7 2 2 7. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அத்தன் அருமறையோன் தெய்வ சேக்கிழார் அண்ட நிறையெல்லாம் ஆள் வித்தகனுக்கு என்னை விளம்பாயோ பொன்மையிலே. இதுதான் இந்த பாட்டு. ஆனால் இத்தோடு இது போகாது. இந்த பாட்டின் மூலமாக இப்போ நீங்கள் அத்தன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டோம். சரி, அருமறையை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அருமறைன்னு அற்புதமான மறை இல்லைங்களா? அப்போ அற்புதமான மரங்கிறதுக்கு இன்னும் வேதம், தமிழ் வேதம். பாமன் சாமி அடிக்கடி சொல்லுவார், இந்த அருமறை தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லுவார். சரி, அதை எப்படி நீங்கள் இதில் விளக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க
அப்படின்னா 2 அருளாளர்களுக்கு இதில் வந்து வாய்ப்பு வருது. 3 பேர் கூட சொல்லலாம். 2 அருள் டைரெக்டாக வராங்க, ஒருத்தர் ஒன்று வராங்க. அந்த காலத்துலலாம் இந்த எது ஒன்றுனாலும் பிரசனம் அப்படின்றது ஜோதிடம்லாம் இன்றைக்கி தானே பார்க்குறோம். அன்றைக்கெல்லாம் நம்ம சைவத்தில் இருக்கவங்க ஒரு அப்படி நூல் எடுத்துகிட்டு போடுவாங்க, அப்படி அதுலேருந்து எடுப்பாங்க. அப்போது அதுலேருந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போது ஒரு இதில் ஒரு அச்சுத கலப்பாளர் மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லி பெண்ணாடகத்தில் இருக்காங்க. அந்த தம்பதிக்கு 11ஆம் நூற்றாண்டில் குழந்தை இல்லை. அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவங்க குரு கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் அருள் நந்தி சிவம். அருள் நந்தி சிவன்கிட்ட கேட்டால் சேக்கிழார் கொடுத்துருக்கிற இந்த நூலில் தொகுப்புலேருந்து தான் அவர் எடுக்கிறாங்க. ஒரு நூல் போட்டுப்பார், கயிறு சாத்துறாங்க. கயிறு சாத்தி குழந்தை வேணுமா, ரைட்டு கயிறு சாத்து, எந்த பதிகை வருதோ அங்கே போ, அவ்வளோதான். பதில் வேலை முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக. அதுக்கு எந்த கிரகமும் கிடையாது. பெரிய புராணத்தில் கவு சாத்தினாங்க இது பண்ணாங்கன்னா இதில் பன்னிரு திருமுறையில் அதுலேயே எல்லா வேலை பதில் ரிசல்ட்டும் வந்துடும். அப்போ பன்னிரு திருமுறை என்னாவது, குலகுரு சகலாக மண்டிதர் என்ன பண்ணுறாரு, அருள்நந்தி சிவம் இவரை பார்க்க தங்களுக்கு வம்சவிருத்தி வேண்டுகிறார்கள். அருமறையான பன்னிரு திருமுறையில் கயிறு சாத்துறாங்க. அதில் திருஞான சம்பந்தர் பதியும் திருவெண்காடு பதியும் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, திருவெண்காடு போங்க, கணவன் மனைவிமா சூரிய குலம் சந்திர குலம் அக்னி தீர்த்தன்னு இருக்குது, 3த்துலையும் குளிங்க, குளிச்சுட்டு அது சிவனை வழிபடுங்க. இதான் இவர் சொல்கிறார். உடனே அதே போல் அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ செல்வம் இருக்குது, ஒரு குழந்தை செல்வம் இல்லை. அப்போ இங்கே வராங்க, இந்த 3த்தையும் பண்ணுறாங்க. அந்த அருமறையாக இருக்கப்பட்ட பன்னிரு திருமுறை தான் அவங்களுக்கு தீர்வு கொடுக்குது. அது கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அதுதான் மெய்கண்ட தேவர். ஒரு மெய்கண்ட தேவர் வரணுன்னா ஒரு பன்னிரு திருமுறை தேவைப்படுது. அப்போ பன்னிரு திருமுறை அருமறையாக இருக்கா இல்லைங்களா? திருவெண்காடில் தவமணினா அது வருன்றது திருஞான சம்பந்தரில் கொடுத்துட்றாங்களா இல்லைங்களா? அப்போ அது அருமறையா இல்லைங்களா? அப்போது அங்கே வந்தது அந்த குழந்தை. வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாரோ குரு அவரை சீடராக்குது. அப்பாவுக்கு குரு அருள்நந்தி சிவம், ஆனால் குழந்தைக்கு வந்து அந்த குருவுக்கு குருவாக இருக்குது. அப்படின்னா அருள்நந்தி சிவத்துக்கு குரு மெய்கண்டார். எப்படி வந்து நிற்கிது பாருங்க இந்த அதிசயம். இது சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இது அருமறை கொடுத்த விஷயம். அத்தன் அருமறையன் அண்ட நிறையெல்லாம் ஆள் வித்தகனுக்கு என்னை விளம்பாயோ பொன்மையிலே நான் மெய்கண்ட தேவர்னு ஒருத்தர் வந்து தான் சைவ சித்தாந்தம்னா என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா விவேகானந்தருக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது, அங்கே கிடையாது, வேற ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேதக்காரர்கள் வேதம் மட்டும்தான் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த வேதத்தை வச்சு தான் அவர் அமெரிக்கா வரைக்கும் போய் வின் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு சைவ சித்தாந்தத்தை பதி பசு பாசம்னு சொல்லி கொடுத்தவங்கள இங்கே தீர்ப்பவங்க தான். அங்கே அது கிடையாது, பிரம்மம் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். வேதக்காரங்க வடநாடு எல்லாம் பிரம்மம் 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 பிரம்மன்னு போயிடுவாங்க, எல்லாம் பிரம்மன்னு போவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து சைவ சித்தாந்தத்தை கொடுத்தவர் மெய்கண்ட தேவர். அது விலைக்கு கொடுத்தார். அது மாணிக்க வாசகர் கொடுக்குறாரு, ஔவையாரும் கொடுக்குறாங்க, நால்வரும் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் அது விளக்கமாக கொடுக்குறாரு, 2.5 வயசில் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, பாம்பன் சாமி இதே போல் என்ன சொல்லியிருக்கிறேன். பிரபன் வளசில் தவம் முடிச்சுட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்க, பன்னிரு திருமுறையில் கயிறு சாத்துங்க, திருஞான சம்பந்த பதிகம் வந்தால் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. எழுதி காட்டுறார். உடனே திருஞான சம்பந்த பன்னிரு திருமுறை கொண்டு வராங்க. அப்போ பன்னிரு திருமுறை எல்லார் வீட்டுகளில் இருந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நம்ம வீட்டுகளெலாம் அது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. அதில் பன்னிரு திருமுறை அவ்வளோ முக்கியமான வேத நூல் நமக்கு. அது கயிறு சாத்துறாங்க. கயிறு சாத்தின திருஞான சம்பந்தர் பதிகம் வருது. அதுக்கப்புறம் தான் 3 நாள் சாமி பேசுகிறாரு. அதனால தான் சொல்ல வரேன், அத்தன் அருமறை. அந்த பன்னிரு திருமுறை என்பது அருமறை.
அத்தன் அருமறையோன் அண்ட நிறை எல்லாம் ஆள் வித்தகனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ட நிறைய உலகம் ஃபுல்லாக மெய்கண்ட தேவர், பாம்பன் சுவாமிகள் இவங்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக பேசப்படுறாங்கன்னா இதுக்கு அந்த அருமறை தேவைப்படுது. இதுக்கு அத்தனாகிய தெய்வ சேக்கிழார் தேவைப்படுறார். அத்தன் அருமறையோன் அண்ட நிறை எல்லாம் ஆள் வித்தகனுக்கு என்னை விளம்பாயோ பொன்மையிலே அப்படின்னும் பொழுது இந்த தொகுப்பு பொருந்துறா போல் இருந்தது. அடியார்கள் இது யோசனை பண்ணி இந்த 30வது திருச்செய்தியில் இந்த வகையில் மனப்பாடம் பண்ணி வெற்றி பெறுங்கள். எல்லார் வீட்டிலையும் பன்னிரு திருமுறை நல்ல மாதிரியாகட்டும். பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரம் பதிகத்தில் இதெல்லாம் முதன்மைப்படுத்தி கொடுக்குறாரு. 7வது பாட்டு 8வது பாட்டில் ராமேஸ்வரம் பதிகம் 7வது பாட்டு 8வது பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரு திருமுறைகளை முதன்மையான நூலாக கொடுப்பாரு. இந்த குரு அப்படின்னு சொல்லி முன்னோர்னு சொல்லுவீங்களா, நம்ம முன்னோர் வழிபாடுறதுக்கு ராமேஸ்வரம் போய் தர்ப்பணம் பண்ணுவோம். ராமேஸ்வரம் பதிகத்தில் இவருக்கு முன்னோராக இவங்களெல்லாம் தான் கொடுப்பார். மெய்கண்ட தேவர், திருஞான சம்பந்தர், 4 இப்படி தான் கொடுத்துருப்பார். அந்த 7வது பாட்டு 8வது பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பிதுர் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாரும் போய் ராமேஸ்வரம் தர்ப்பணம் பண்ண முடியாது. தர்ப்பணம் பண்ணுறதுக்கு 2 இடம்தான், ஒன்று ராமேஸ்வரம், ஒன்று காசி. நமக்கு அந்த பாம்பன் சுவாமிகளே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த ராமேஸ்வரம் பதிகத்தில். அந்த பதிகத்தை நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்தாலே நிறைய பேருக்கு முன்னோர் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது. இது என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்துருக்காங்க. தான் ராமேஸ்வரம் பதிகம்னு நாங்கள் போட்டே கொடுப்போம் மக்களுக்கு. எவ்வளோ பேர் அதை படிப்பாங்க, கிடைக்கும். அருமறை ஆனால் அதில் அருமறை பேர் தான் எழுதியிருப்பார். அவருடைய முன்னோர் இவங்க தான் எழுதுவார். இவங்க பேர் உச்சரித்து நம்ம கூட இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு சில தேவைகள் தேவை இருந்திருக்கு. அந்தக்காக அவங்க வரத்து கலங்கிட்டு பேசுவாங்க. அந்த குறைகளெல்லாம் அவங்களுக்கு அது நிறைவேறி இருக்குது. அந்த மாதிரி ராமேஸ்வரம் பதிகை இருக்குது. இந்த அருமறை அருளாளர்கள் பெயர் அதில் எழுதி அதை படித்ததுக்கு பாம்பன் சாமி எழுதுனதை படித்ததுக்கே. அப்படின்னா நீங்கள் அந்த அருமறையை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வெற்றி கிடைக்கும். அந்த தெய்வ சேக்கிழாரை நாம் இந்த நேரத்தில் நினச்சோம்னாக்கா நம்ம குடும்பங்கள் எவ்வளோ தூரம் சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் நினச்சி எல்லாரும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.